ஒரு வேத புத்தகத்தை திறந்து சங்கீதம் 119 சங்கீதம் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆ 113 சங்கீதமா? சூரியன் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. எங்கெல்லாம்னா சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஏன் தெரியுமா? அவர் ஏன் துதிக்கணும் தெரியுமா? 4-5 படிங்க. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? ஆமென். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றின் மேலும் எல்லா ஜாதிகளின் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் சமமானவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நாம் ஆராதிக்கின்ற தேவன் தான் மிக 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 பெரியவர். சங்கீதம் 104:1 சொல்லப்படுகிறது. இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார், சங்கீதம் 104:1, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா அந்த வசனத்தை? சங்கீதம் 104:1, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டு இருக்கிறீர். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜெப நேரத்தில் உட்காந்து இந்த சங்கீதம் 104 சங்கீதம் முழுவதுமா உங்கள் ஜெபமாக மாறட்டும். ப்ரைசிங் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, இங்கே பாரு ஆத்துமா, நீ சோர்ந்து போகாத, ஏன்னா நீ ஆராதிக்கிற கடவுள் மிகவும் பெரியவர். ஆமென். மிகவும் பெரியவர் சொல்லிட்டு சொல்லணும். அவர் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறார். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல விரித்திருக்கிறீர். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். தம்முடைய ஊழியக்காரரை காற்றுகளாகவும் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர் அக்கினி ஜுவாலிகளாகவும் செய்கிறார். 5 பாருங்களேன். பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பூமி நிலை பெறாதபடிக்கு ஸ்தாபித்தவரை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென். அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை பார்க்கும்போது, நீர் மிகவும் பெரியவராக இருக்கிறீங்கப்பா. அவர் அப்படி ஆண்டவரை பார்க்க 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 ஆடுகளுக்கு பின்னாடி சென்று கொண்டிருந்த ஒரு சின்ன தாவீதை கடவுள் எப்படி மாற்றி வச்சாரு? எப்படி மாற்றி வச்சாரு? ராஜாவாக, பெரிய ஸ்தானத்துல. ஏன் தெரியுமா? நாம் ஆராதிக்கின்ற கடவுளை நீர் எவ்வளவு பெரியவர்னு பார்க்கக்கூடிய கண்கள் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. நம்ம அதை பார்க்க பார்க்க நம்ம அவரை கனம் பண்ணுவோம், அவர் விரும்புகிறத செய்வோம். முதல்ல நான் பார்க்கணும், என் அறிவுக்குள்ள அது போகணும், என்னுடைய மூளைக்குள்ள போகணும், என்னுடைய இருதயத்துக்குள்ள போகணும். நான் ஆராதிக்கின்ற தேவன் மிகவும் மிகவும் பெரியவர். அதனால தான் சொல்லுவார், நான் ஏமாத்தின ஆண்டவர், ஆடுகளுக்கு பின்னாடி சென்று கொண்டிருந்த என்ன இவ்வளவு அரசனாக நீர் என்னை மாற்றி வச்சிருக்கிறீரப்பான்னு தாவீதுக்கு தெரிஞ்சுதான் ஒவ்வொரு தடவையும் தேவனை உயர்த்துக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆமென். அதனால நம்ம ஒவ்வொருவரும், ஆண்டவரை நீர் மிகவும் பெரியவர், நீர் உயர்ந்தவராக இருக்கிறீங்க, ஜாதிகளின் மேலே உயர்ந்தவர், வானங்களுக்கு மேலே உயர்ந்தவர், உமக்கு சமோன்னு சொல்றதுக்கு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதப்பா. ஆமென். அப்படி நீங்க பாருங்க, அப்படி நினைச்சு அவர் ஆராதிங்க, கர்த்தர் உங்களை அப்படி ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் வைப்பார். ஆமென். அல்லேலூயா. இது மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ணும் நம்முடைய ஆண்டவர், துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவன். ஆகவே அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மனிதர்கள் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனிதர்கள் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே.
தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும். நல்ல கரங்களை தட்டி ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்று துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே அப்பா. என்று துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் ஸ்தாபனிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் ஸ்தாபனிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர்மிழ்ந்திடுமை சுவிசேஷந்தனை குறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிழ்ந்திடுமை சுவிசேஷந்தனை குறி உயர்த்திடுவோம் உம்மையே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாய் இயேசு பரன் மூளைக்கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாய் இயேசு பரன் மூளைக்கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாஞ்சையோடு செய்திடும் சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மகா
என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. ஏதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தரப்பா, உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you Lord. Hallelujah. அப்படி ஆண்டவர் இவ்வளவு பெரியவரா இருக்கிறார். ஆனா எங்க வாசம் பண்றார் தெரியுமா? நமக்குள்ளே. ஆமென். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஒரு தேவன். ஆமென். சொல்றாரு, நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் துதிகளின் மத்தியில நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஒரு தெய்வம். ஒரு பெரிய வேத வசனத்தை பார்த்தா அவர் ஒளிய வஸ்திரமாக தரிக்கிறாராம், மேகங்களை வானங்களை திரையை போல விரிக்கிறார். தண்ணீர் தான் அவருக்கு இந்த மச்சு. யோசிச்சு பாருங்களேன், தண்ணீரை இந்த மச்சு போல பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டுகளின் மேல அப்படி செல்லுகிறாராம். இப்படி வல்லமை படைத்த தேவன் சொல்றாரு, நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, நாம் இந்த உலகத்துல உருவாவதற்கு முன்பதாகவே, தாயின் வயிற்றில தோன்றுவதற்கு முன்பதாகவே நாம் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்தவர். ஆமென். உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததி, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, அவருடைய பார்வையில நான் விசேஷமான சந்ததி, நான் அவரால் நான் பிறந்திருக்கிறேன், அவருடைய வித்து எனக்குள்ள இருக்கிறது, அவர் உயிர்த்தெழுதினாலே நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். அல்லேலூயா. யோவான் 1:13 சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்ச சித்தத்தினாலும். அந்த வசனத்தை வாசிங்க. யோவான் 1:13. அவர்கள் எவர்கள் மேல சொல்லுது 12வது வசனம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வச்சு அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அந்த பிள்ளை என்கிற அதிகாரத்தை தருகிறார். அந்த பிள்ளைகள், அவரை ஏற்றுக்கொண்ட, அவர் மேல விசுவாசம் வைத்த பிள்ளைகள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமென். நீங்களும் நானும் யாரு? தேவனாலே பிறந்திருக்கிறோம். ஏன்னா அவர் மேல என் நம்பிக்கை இருக்கு. 1 பேதுரு 1:9 சொல்லும்போது, அதாவது அந்த வார்த்தை, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படுமா. ஆனா சொல்லப்பட்டிருக்கு, அதை பார்க்கிலும் அதிக விளையேற பெற்றது. இந்த உலகத்துல இப்ப ட்ரெண்டிங்கான டாக்கு ஒரு பேச்சு போயிட்டே இருக்கு. என்னது போகுது சொல்லுங்க பாப்பா? தங்க நகை. எந்த நியூஸ் திரும்பினாலும் ஆமாம், லைவ் நியூஸ்ன்னு போட்டாலே தங்கம் வெள்ளி விலை ஏறிச்சு, விலை இறங்கிருச்சு, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியே பதன்னு இருக்கு நிறைய பேருக்கு. ஐயோ, தங்க விலை ஏறிடுச்சு, தங்க விலை குறைஞ்சிருச்சு, நம்மள்கிட்ட இல்லை, வாங்குறது எப்படி, இருக்கிறவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறான், இப்படியெல்லாம் நிறைய விதமான டாக் இந்த உலகத்தில் போயிட்டுருக்கு. ஆனால் வேதம் சொல்லுது, அழிந்து போகிற பொன். அதை அறிமுகப்படுத்தும் போது அப்படி தான் சொல்லுது. ஆனால் பொன் நல்லது. வேதம் சொல்லுது பொன் நல்லது. ஆண்டவர் சொன்னார், ஏதேன் தோட்டத்தில் பொன் விளையும், அந்த பொன் நல்லது, வச்சிருக்கிறது தப்பு இல்லை, அது கெட்டது இல்லை, நல்லது. ஆனால் அந்த பொண்ணு, மண்ணுக்குள்ளே இருக்கிற பொண்ணை பிரித்து எடுக்க பல ப்ராசஸ் போகிறதுல தான் அந்த அழிந்து போகிற பொண்ணுங்கிறதுல நிறைய அக்கினிக்குள்ளே கொண்டு போய் அதை சோதிக்கப்பட்டு அப்படி பலன்னு கொண்டு வராங்க. ஆனால் அதை பார்க்கிலும் சொல்லுங்களேன், அதிக விலையேற பெற்ற நம்முடைய விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. தங்கம் இல்லை, பொண்ணு இல்லை, அது இல்லை, இது இல்லை, அதெல்லாம் யோசிக்கவே வேணாம். எனக்கு ஒரு நம்பிக்கை தருது, அதிக விலையேற பெற்ற விசுவாசம் இந்த பொண்ணையும் வெளியையும் கொண்டு வந்துடும். நான் நம்புறேன். ஆமென்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு வேண்டிய யாவற்றையும் அந்த விசுவாசம் கொடுக்கும். அல்லேலூயா. அல்ல, ஏன்னா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் தேவனாலே பிறந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். அவர் என்னை தாயின் கருவில உருவாகும் முன்னதாகவே என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், விசேஷித்த விதமாய் அழைத்திருக்கிறார். இப்படி உங்களை பாருங்க, கர்த்தர் உங்களை என்னவா பார்த்து எழுதி வச்சிருக்கிறாரோ அப்படி உங்களை பாருங்க, நீங்களும் அதே போல மாற்றப்படுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. தாயின் கருவில் தோன்றின நாள் முதல் இந்த பாடலை பாடி மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள் அந்த வார்த்தையை சொல்லி நம்ம பாட போகிறோம். எண்ணி முடியாத, போன வாரம் வாஸ்டம் நினைக்கிறேன் 1 கொரிந்தியர்ல, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக, சொல்லி முடியாத ஈவுகளை கடவுள் நமக்கு செஞ்சிருக்கிறார். அல்ல, அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீ. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல், சொல்லுங்க, ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீ. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவி எனக்காய் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவி எனக்காய் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே கரம் தட்டி துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். சொல்லுவோம் சொல்லுவோம், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீ. பகைஞர்க்கெதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீ.
வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். சொல்லுவோம் நல்லா. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன். சொல்லுவோம் நல்ல சத்த முயற்சி. ஆண்டவரே, என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரதன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தரதன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. எல்லாம் சத்த முயற்சி. தேவனால் அப்பா, நீ செய்ய நினைத்த காரியம் ஒன்று தடைபடாது, தடுக்க முடியாது. நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தரதன் அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தரதன் அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன். நல்ல கரம் தட்டி அப்பா. என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும்.
அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த மண்டலத்தில் அந்த சத்தம் கேட்கட்டும், உங்க இருதயத்துக்குள்ள அந்த சத்தம் கேட்கட்டும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நல்ல விசுவாசத்தோடு கரங்களை தட்டி இந்த வார்த்தையை நான் அப்படியே சுதந்திரித்துக் கொள்றேன்ப்பா. நான் நிச்சயம் பெருகுவேன், நான் நிச்சயம் உயர்வேன். என்னை சுற்றி இருக்கிற கண்கள் யாவும் அதை காணும். ஆண்டவரே, உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அவருடைய வல்லமையினால் அபிஷேகத்தினால நம்மை நிரப்பி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய மகிமை நமக்குள்ள வாசம் பண்ணுகிறது. ஆமென். கொலோசியர் 1:28 சொல்லப்பட்டிருக்கிறது போல கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ள, எனக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். 26ஆம் தேதி அருமையான பாஸ்டர் ஜோசப் ஆல்ரின் வந்து சொன்னாங்க, மகிமை நமக்குள்ள. அப்புறம் என்னது? ரெண்டாவது எலும்பி பிரகாசிதா. 3 விஷயத்த சொன்னார். மகிமை நமக்குள்ள, நம்ம மேல அது வெளியே வரும். ஆமென். அல்லேலூயா. அதனால கடவுள் நமக்குள்ள இருக்கிறார். இருக்கிறவரை நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய மகிமை மேல இருக்கும். ஆமென். அந்த அவர் மகிமை வெளிப்பட வெளிப்பட மற்றவர்கள் அதை பார்ப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. அந்த மகிமையை யாருன்னா கிறிஸ்து தான், பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த மகிமை. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர், நமக்குள்ள அவர் இருக்கிறார். அல்லேலூயா. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அவர் அளவில்லாம பொழிந்தருளக்கூடிய ஒரு காலத்துல வந்திருக்கிறோம். உங்க ஆவி ஆத்மா சரீரத்துல ஒரு வாஞ்சை தகனம், ஒரு தவனம் இருக்கணும். என்ன தெரியுமா? ஆண்டவரே, ஒரு அளவில்லாத ஒரு மகிமையின் அபிஷேகத்தை, அது நிரம்பி வெளியக்கூடிய அபிஷேகத்தை எனக்குள்ள ஊற்றுங்கப்பா. அது பொங்கி 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 வழிந்து ஓடுகிற ஒரு அபிஷேகத்தை எனக்குள்ள தந்து நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாஞ்சை, நம்முடைய ஏக்கம் அதுவாக தான் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்படி தாகத்தோடு வாஞ்சையோடு அமர்ந்திருந்த அந்த 120 பேர் மத்தியில கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி இறங்குகிறார். அவர்கள் இருந்த இடம் முழுவதும் அப்படியே அவருடைய வல்லமையினால நிரப்பப்படுகிறது, அவருடைய மகிமையினால நிரப்பப்படுகிறது. அவருடைய நாவுகள் அக்னிமயமான நாவுகளாக, அக்னி பாஷைகளை பேசுகிற நாவுகளாக மாறிட்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? எனக்காக எந்த பிள்ளை தாகத்தோடு இப்படி காத்திருக்கும், அந்த வார்த்தை நிறைவேறணுமே, அந்த வார்த்தை எங்களுக்குள்ள ஏன் மேலே நிறைவேறணுமே, யாரு காத்திருக்கிறாங்கிறது தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுமி நின்று, ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு பெரிய அபிஷேகத்தை எனக்குள்ள கொடுங்கப்பா, ஒரு பின்மாரின் அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நான் இருக்கிற வண்ணமாகவே அப்படி இருந்து விட இல்லை ஆண்டவரே, அடுத்த கட்ட நெக்ஸ்ட் லெவல் அனாயிண்டிங், நெக்ஸ்ட் லெவல் அபிஷேகத்துக்குள்ள என்னை கொண்டு போங்கப்பா ஆண்டவரே. நெக்ஸ்ட் லெவல் நான் வளரணும்ப்பா, நான் வளரணும் ஆண்டவரே. உமக்குள்ளாக நான் வளர்ந்து தேறுகிறவர்களாக மாறணும்ப்பா ஆண்டவரே. அந்த வளர்ச்சிக்குள்ள, அந்த அபிஷேகத்தின் வளர்ச்சிக்குள்ள என்னை கொண்டு போங்க. கேளுங்க, உங்கள் சத்தத்தை வாய்களை திறந்து ஆண்டவரே, உங்கள் அபிஷேகத்தின் வல்லமையினால் என்னை நிரப்புங்கப்பா ஆண்டவரே. தேங்கி நிற்கிற ஒரு தண்ணீரை போல அல்ல, ஒரு நாற்றம் எடுக்கிற தண்ணீரை போல அல்ல, யாருக்கும் பயன்படாத ஒரு தண்ணீரை போல இல்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரையா, ஊறுகிற தண்ணீராக, அநேகர் பானம் பண்ணுகிற தண்ணீராக ஒரு அபிஷேகத்தின் வல்லமை ஆண்டவரே எனக்குள்ள கொடுங்க. இந்த உலகத்துல மனுஷனால படைக்கப்படுகிற ஒவ்வொன்றும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக பயன்படுகிறதே ஆண்டவரே. என்ன உங்க சாயலாக, உங்க ரூபத்தின்படியாக என்ன படைச்சிருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக, என் நற்கிரிகளின் வழியாக உங்களை காண்பிக்கிற தேவ பிள்ளையாக என்ன அபிஷேகங்க. உங்க வல்லமையினால நிரப்புங்க, உங்க அபிஷேகத்தினால நிரப்புங்க, உங்க கிருபையினால நிரப்புங்க. தேங்க்யூ லார்ட். உங்க சத்தம் உயர்த்தி கேளுங்க, கண்களை மூடி ஜெபம்.
கடவுளை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. எல்லா வாலி பிள்ளைங்க எல்லாரும், அப்பா என்னை நிரப்புங்கப்பா, ஆண்டவரே என்னை நிரப்புங்க, ஆண்டவரே நிரப்புங்க 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 நிரப்புங்க, ஆண்டவரே என் மேல ஊற்றிடுங்க உங்க அபிஷேகத்தின் வல்லமையினால நிரப்புங்கப்பா. Thank you Lord, 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 thank you Lord. ஆவியானவரே உங்களுக்கு நன்றி நன்றி. மின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. மின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. சொல்லுங்க நல்ல வாய்களை திறந்து, அப்பா எல்லா சின்ன பிள்ளைங்க எல்லாம், ஆண்டவரே என் மேல உங்க அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றினப்பா, பாய்ந்திடுமே. அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே. வாய்களை திறந்து கேட்போமா? ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கின்றேன், அதிகாரம் தந்திடவே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கின்றேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. நல்ல கரம் தட்டி, அக்கினியாய் என்னை நிரப்புங்க, அக்கினி நாவு எனக்குள்ள வரட்டப்பா, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாமும் நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கின்றேன், ஆகாமும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, ஆண்டவரே அக்னி மயமான நாவுகள் ஒவ்வொருவர் மேல வந்து அமர்வதாக, ஒவ்வொருவர் மேல வந்து அமர்வதாக. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம் ஒவ்வொருவருக்குள்ள ஊற்றப்படுவதாக.
ஆண்டவரே அக்னிமயமான நாவுகள், நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே நன்றி அப்பா. ஷாக்கா ரப லப தரலா நிமரலப சந்தரலா நிமரலப ரப லப சிவரப லப தரலா நிமரலப ரப லப சிவரப லப தரலா. ஆண்டவரே அந்த எசேக்கியா தீர்க்க தரிசனம் உரைத்தது போல எலும்புகள் ஒன்று கூடுவதாக. இயேசுவின் நாமத்தினால உங்க வல்லமை உண்டாவதாக. நீ மரலப சிவரப லப தரலா நிகரலப ரப லப சிவரப லப தரலா நீ மரலப ரப லப சந்தரலா நிகரலப ரப லப சிவரப லப தரலா நீ மரலப ரப லப சிவரப லப தரலா. ஆவியானவரே அப்பா, நீ மரலப ரப லப சிவரப லப தரலா. இயேசுவின் நாமத்தினால எல்லா அந்தகார வல்லமைகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால சுட்டரிக்கப்படுவதாக. ஷாக்கா ரப லப தரலா நிமரலப ஷபரப லப தரலா நிமரலப ரப லப ஷபரப லப தரலா நிமரலப ரப லப ஷபரப லப தரலா. ஆவியானவரே உங்களுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. நல்ல அக்னி பாசையில் அப்படியே பேசிட்டே இருங்க. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை உங்களுக்குள்ள உண்டாகட்டு. ஒரு ஊற்றெடுத்து புறப்பட்டு ஓடுவதாக. ஷாக்கரபலபதரலா நீமரலபரபலபசுபரபலபதரலா நீமரலபரபலபசுபரபலபதரலா. Thank you Lord. Hallelujah. ஆவியானவரே உமக்கு நன்றி. Thank you Jesus. Hallelujah. நீ மரலபரபலபசுபரபலபதரலா. யாரும் மௌனமா இருக்காதீங்க. நம்ம ஜீவனோடு இருக்கும்படி கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். உன் நாவு விரிவாய் திறக்கப்படட்டும். உன் வாயை விரிவாய் திற, அதன் நன்மையினால் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய நன்மையினால் உங்க வாய் நிரப்பப்படுவதாக, உங்க இருதயம் நிரப்பப்படுவதாக. கர்த்தரை துதிக்கிற துதி, அவரை உயர்த்துகிற துதி. ஆண்டவரே நல்ல துதிங்க. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி அப்பா. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன் அப்பா, அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீ உருவாக்கினீ சிட்சித்தீ சீர்படுத்தினீர் புடமிட்டீ புதிதாக்கினீ பிரித்தீ பிரியாதிருந்தீ. நம்மளை ஆண்டவர் இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை பிரித்தெடுத்து அவருடைய வல்லமைக்குள்ள நம்மை வைத்து இதுவரைக்கும் விட்டு கொடுக்காம, நம்ம எவ்வளவு அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செஞ்சாலும், அவரை கனவீனப்படுத்தினாலும் நம்மளை விட்டு கொடுக்காம, சாத்தானுடைய கைக்கு விட்டு கொடுக்காம நம்மளை ஆண்டவர் இவ்வளவு தூரம் நடத்தி வர்றாரு பாருங்க. அவர் எவ்வளவு நல்லவர், அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. பாவிகளுக்காக கிறிஸ்து இயேசு சிலுவையில மரித்து தமது அன்பை அவர் விளங்க செய்திருக்கிறார். நமக்கு முன்பதாக அவருடைய அன்பை அளவில்லாமல் ஊற்றி இருக்கிறார். விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல
என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷ உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷ உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, சொல்லுமா, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே. விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. விட்டு கொடுக்கலையே. சொல்லுவோம், சொல்லுவோம் அப்பா, நீங்க எங்களை விட்டு கொடுக்கலப்பா. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, உயர்த்துவோம் அப்படியே அவரை உயர்த்தி கொண்டு. அப்பா, உங்க கிருபை நான் நிர்மூலமாகாதிருப்பது உங்க கிருபை. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. சொல்லுங்க, சொல்லுங்க அப்பா, நான் உடைக்கப்பட்ட, அப்படியே வாழ்க்கை முடிஞ்சிரும் அப்படின்னு மத்தவங்க எல்லாம் நினைச்சாங்கப்பா. ஆனா நீங்க என்ன உருவாக்கிட்டீங்களே. உடைக்கப்பட்ட, உடைக்கப்பட்ட, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின தெய்வம் ஆண்டவரே. நான் உடைஞ்சு உருகி போய் நின்ன நேரத்துல நீங்க கரத்துல எடுத்து ஆண்டவரே என்னை உருவாக்கின தெய்வம் ஐயா. நேரத்திலெல்லாம் சொல்லுங்க அவருக்கு நன்றி அப்பா. உருவாக்கின கிருபை இது. கரமுயர்ச்சி ஆண்டவரே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. எத்தனை தருணத்துல ஆண்டவரே, ஒன்றுமில்லா வழியே இல்லையே என்று நினைத்தப்போ உங்க உதவி வந்ததே. உதவி செய்த கிருபை இது. பாடுவோம் எல்லாரும், சொல்லுங்க ஆண்டவரே. ஒன்றுமில்லா, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே, கிருபையே, தாயுள்ளம் கொண்ட இந்த பேரன்புக்காக நன்றி அப்பா. நல்ல கிருபையே, கிருபையே, கொண்டாடி மகிழ்ந்து ஆண்டவரே உங்க கிருபையை உயர்த்துகிறோம். நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. நல்லப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை தாங்கி அணைத்த கிருபை இது. வாழ்வில் தள்ளப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை தாங்கி அணைத்த கிருபை இது. கிருபையே, நீ உயர்த்தி உயர்த்தி ஆண்டவரே அப்பா நன்றி, நன்றி. கிருபையே, கிருபையே, இயேசையா. ஓ, மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. வாழ்வில்
சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே. கரமுயர்ச்சி எல்லாம் சின்ன பிள்ளைங்க வாழை பிள்ளைங்க எல்லாரும் கரமுயர்ச்சி. அப்பா நல்ல கிருபையே ஏசையா. கிருபையே. சொல்லுங்க சொல்லுங்க பாடுங்களே. ஆண்டவரே உங்க கிருபை மாறாத நல்ல கிருபையே. பலவீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்திய கிருபை இது. ஆண்டவரே பலவீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபை இது. கிருபையே ராஜா கிருபையே மாறாத நல்ல. ஆண்டவரே நாங்கள் நிர்மூலமாகாதது உங்க கிருபைப்பா. நாங்கள் நிற்பது உங்க கிருபை. ஆண்டவரே ராஜா ராஜாவே நல்ல கிருபையே கிருபையே. Yes, Lord. கிருபையே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே. Yes, Lord. நன்றி அப்பா உமக்கு நன்றி. கிருபையே. உயர்த்துவோம் உயர்த்துவோம் எல்லாரும் அவருடைய இந்த கிருபையை வாய் திறந்து சொல்லுங்களேன் அந்த வார்த்தையை. ஆண்டவரே நல்ல கிருபையே கிருபையே. உங்க சத்தம் அப்படியே உயரட்டு அந்த பரலோக ராஜ்யத்துல. ஆண்டவரே அப்பா உங்க சத்தம் உயரட்டு அப்பா. ஆண்டவரே நன்றி. கிருபையே. Thank you Lord. Thank you Lord. அப்பா நன்றி நன்றி. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறா. உங்க சத்தம் உயரட்டுமே அப்படியே சின்ன பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து. கிருபையே கிருபை. இந்த சைடு ஸ்பீக்கர் ஆஃப் ஆன மாதிரி இருக்கு. நல்ல பசங்க எல்லாரும் நல்ல கரன் சத்தத்தை உயர்ச்சி. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. வாழ்வில் ஒன்றுமில்லா எல்லாரால் ஏளனம் செய்யப்பட்ட தள்ளப்பட்ட அற்பமாய் பார்க்கப்பட்ட நேரத்தில் இருந்தெல்லாம் என்னை சேர்த்து கொண்ட உங்க கிருபை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே. மாறாத நல்ல கிருபையே. அந்த கிருபைக்கு நல்ல கரம் தட்டி ஆண்டவரே அப்பா உங்க கிருபைக்காக நன்றியே. உங்க பேர் அன்புக்காக நன்றி. மாறாத உங்க நிச்சயமான கிருபைக்காக நிச்சயமான கிருபைக்காக நன்றி அப்பா 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 நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி.